இந்த முஹர்ரம் மாதத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒருவருடைய ஒரு மகத்தான ஆளுமை மிக்க ஒரு மனிதரை பற்றி சொல்லித்தரப் போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த காணொளியில இன்றைக்கு இந்த முஹர்ரம் மாதத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒருவருடைய ஒரு மகத்தான ஆளுமை மிக்க ஒரு மனிதரை பற்றி சொல்லித்தரப் போகிறேன். நம்மிலே பலருக்கு அவருடைய பெயரை சொன்னாலே உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும், உள்ளங்கள் எல்லாம் அவருடைய முகங்களை தேடும். யார் அந்த மனிதர்? எப்படியான ஆளுமைக்கு சொந்தக்காரர்? அவருக்கும் இந்த முஹர்ரமுக்குமான தொடர்பு என்ன என்பதை இந்த காணொளியில் முழுமையாக சொல்ல போகிறேன். இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள். சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும். நான் உங்கள் சதகத்துல்லா பாக்கவி உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கான துவாக்களை, என்னென்ன விதமான காணொளிகள் தேவை என்பதை நீங்கள் அவசியம் கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். அது சார்ந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். அன்பு சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தின் துவக்க நாட்களில் நாம் இருக்கிறோம் இல்லையா? இந்த முஹர்ரம் மாதத்திற்கு நெருங்கிய மாதம் துல்ஹஜ். ஹஜ்ஜினுடைய மாதம் முடிஞ்சு அடுத்து முஹர்ரம் மாதம். எல்லாமே அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுகிற கண்ணியமான மாதங்களில் கட்டுப்பட்டது. குர்ஆன் நிரூபிக்கக்கூடிய கண்ணியமான மாதங்களில் கட்டுப்பட்டது. ஏகதேசம் இந்த காணொளி துல்ஹஜ்ஜினுடைய கடைசியிலே வந்திருக்க வேண்டும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகிப்போச்சு. ஒரு முக்கியமான காரணம், இந்த காணொளியை நான் இன்று பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளைக்கு முந்தைய நாள், நேற்றைய தினம் நான் பணி செய்யக்கூடிய கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஹல்லா, என்னுடைய அன்பு சகோதரர் அபு தாஹிர் பாக்கவி என்ற ஒரு இமாம் அவர்கள் அங்கே பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய பள்ளிவாசல்லே சிறப்பான ஒரு மஜ்லிஸ் நடந்தது, ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் நடந்தது. ஷமாயிலு திர்மிதி என்று சொல்லக்கூடிய நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்க அடையாளங்களை, அவர்களுடைய குணநலங்களை, அவர்களுடைய பண்புகளை எல்லாம் விவரிக்கக்கூடிய இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கக்கூடிய ஷமாயில் என்கின்ற நூலை வாசிக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான மஜ்லிஸும், இரவு மாலை நேரத்திலே உமர் ரலியல்லாஹுனுடைய பேரிலே அவர்களுடைய நினைவு நாளும் அங்கே நேற்றைய தினம் மிகச்சிறப்பாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. பெரியவர்கள், அறிஞர் பெருமக்கள், மிகச்சிறந்த மாமேதைகள், மார்க்கத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் அவர்களெல்லாம் கலந்து சிறப்பித்தாங்க. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஆசை, உமர் ரலியல்லாஹுவை பற்றி பேச வேண்டும். அவர்களுக்கும் இந்த முஹர்ரத்துக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அன்பர்களே, துல்ஹஜ் மாதம் 23வது நாள், அதாவது இந்த மாதத்துக்கு முந்தின மாதம், ஏகதேசம் அஷ்ஹுருல் ஹுருமிலே கட்டுப்பட்ட துல்ஹஜ் மாதத்தினுடைய 23ஆம் நாளில் தான் ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க போர்க்களத்துக்கு போகலை. அவங்க வாளை ஏந்தி போய் எதிரியினுடைய கையால் அடிபட்டு போர்க்களத்திலிருந்து அவர்கள் ஷஹீதாகவில்லை. அவர்கள் தொலை வைத்த இடத்தில், அவர்கள் இமாமாக நின்ற இடத்தில்தான் குத்துபட்டு எதிரியினால், ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசியினால் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க பல தடவை அல்லாஹ்வோட துவா செய்வாங்களாம். யா அல்லாஹ், இதை சொல்லியே நான் இந்த உமர் ரலியல்லாஹுடைய முக்கியமான சில செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக். இதை பல தடவை துவா செஞ்சுருக்காங்க. அவங்க கடைசியாக செஞ்ச ஹஜ்ஜிலையும் அரஃபால வச்சு இந்த துவா செஞ்சுருக்காங்க. பொதுவாகவே அரஃபால கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹாதத்து வேணும். அந்த ஷஹாதத்து உன்னுடைய ரசூலுடைய பட்டணம் எதுவோ மதீனாவில் தான் வேண்டும். எனக்கு வேற எங்கேயும், எனக்கு வெளியிலலாம் போய் எனக்கு ஷஹாதத்து இங்கேயே வேணும், இந்த ஊர்லேயே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாகவே அல்லாஹ் கேட்டால் 1 2 தருவான். நல்லா புரிஞ்சுக்கணும் பார்க்கக்கூடிய அன்பர்கள். கேட்பது எப்பவுமே வீணாகாது. கேட்கறது கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன் நமக்கு தாமதமாகுதுன்னு யோசிக்கக்கூடாது. கேட்பது நம் கடமை, கொடுப்பது அவனுடைய தீர்மானத்துக்கு உட்பட்டது, அவனுடைய முடிவு. அவன் தருவான், எப்படியும் தருவான். ஆனால் தரணும்னு நினச்சிட்டானா கேட்டதை விட 2 மடங்காக கூட்டி தருவான். அதாவது பன்மடங்காக கொடுக்கக்கூடிய பழக்கம் அல்லாஹ்விற்குரியது. கேட்டதையே குறைச்சி கொடுக்கலாமான்னு சொல்லி மனுஷனாக நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் கேட்டதை விட பல மடங்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹிடத்திலே, ரசூலுல்லாவின் பட்டணத்தில் மரணிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? அந்த ஊர்லேயே ஷஹீதாகிற வாய்ப்பையும் கொடுத்தான், ரசூலுக்கு பக்கத்திலே அடக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லா வாழ்ந்த ஊரிலேயே ஷஹீதாகிற வாய்ப்பை கொடுத்தான். துவா கபூல் ஆயிடுச்சு. அதோடு மட்டுமல்ல, அந்த ரசூலுக்கு பக்கத்திலேயே அடக்கமாகக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அன்னைக்கு மதீனாவுக்கு போகிறவங்கெல்லாம் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லும் பொழுது நபிக்கு மட்டும் சொல்லவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சலாம் சொல்கிறாங்க, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சலாம் சொல்கிறாங்க.
அந்த மகத்தான உமர் ரலியல்லாஹுவிற்கும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்துக்கும் இந்த அஷ்ஹுருல் ஹுருமில் கட்டுப்பட்ட கண்ணியமான மாதங்கள் கட்டுப்பட்ட இந்த மாதத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உமர் ரலியல்லாஹு சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. 10 வருடங்கள் இந்த உலகத்திலே ஹிலாஃபத் என்கின்ற நல்லாட்சியை கொடுத்தவர்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு பின்னாடி இஸ்லாமிய ஹலீஃபாக்களில் ஒரு மகத்தான ஒரு இடத்திற்கு சொந்தக்காரர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வரலாற்றினுடைய ஓர குறிப்புகளிலே இப்படி இருக்கிறது, அவர்கள் ஆண்ட 10 ஆண்டுகளில் உலகத்தில் 50,000 மஸ்ஜிதுகளை கட்டியிருக்கிறார்கள். 50,000 பள்ளிவாசல். வாய்ப்பு சாத்தியமா? இன்னைக்கு நமக்கு ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு பள்ளிவாசல் அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இடத்த வாங்கி கெட்டதுக்கு அப்படி மூச்சு இறைச்சி போகுது, நாக்கு தள்ளுது இல்லையா? 10 வருஷத்தில் உலகெங்கிலும் இருந்த முஸ்லீம்கள் இருந்த பகுதியிலே 50,000 பள்ளிவாசல்கள் கட்டியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு மகத்தான மாமனிதர் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் பல நாடுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சு. சொல்லப்போனால் மதீனால துவங்கி இந்த பயணம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் வரை வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலேயே ஆப்கானிஸ்தான் வரை இஸ்லாம் வந்திருக்கிறது, வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. பாரசீகம், ரோம், அன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜிப்து, இந்த பகுதிகளெல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் இஸ்லாம் போய் சேர்ந்தது. இன்னைக்கு அரபு தீபகற்பம் என்று எதை சுட்டி காட்டுகிறோமோ அந்த நாடுகள் எல்லாம் மொத்தமும் இஸ்லாத்தின் கொடையின் கீழே வந்தது செய்தான் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில். மணிக்கு பல லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் வேகத்திலே உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஸ்லாம் பரவியதாக வரலாற்று குறிப்புகிறது. அவ்வளவு பெரிய மகத்தான மனிதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்தது, ஷஹீதானது இந்த அஷ்ஹுருல் ஹுருமில் கட்டுப்பட்ட துல்ஹஜ் மாதம், குறிப்பாக முஹர்ரம் மாதத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய ஆச்சரியங்களின் பிறப்பிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியங்களின் பிறப்பிடம். எவ்வளவு ஆச்சரியங்கள்! அவர்களிடத்தில் இருந்த இறை நம்பிக்கையில் அதில் இருந்த உறுதி, எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் பயப்படாத துணிவு, அல்லாஹுடைய விஷயத்தில் எந்த பழி சொல்லையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு யாராவது நம்மளை ஏதாவது சொன்னால் நமக்கு மனசு வலிக்குது. இம்பிடுகான நம்ம செஞ்சு நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இவ்வளவு தூரம் இந்த குடும்பத்துக்கு பாடுபட்டு நம்ம மேலே ஏன் எப்போதுமே வேற மாதிரி கண்கொண்டு பார்க்குறாங்க. இந்த ஊருக்குன்னு தானே உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை யாருமே அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே. அல்லது எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போய் அதை யாராவது நான் வேறு விதமாக விளங்கி அதை விமர்சனம் பண்ணி அது நமக்கு சில சமயத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துது. ஆனால் லா யகாஃபூன லௌமத்த லாயிம், அல்லாஹுடைய விஷயத்திலே எந்த பழிப்பவர்களின் பழி சொல்லுக்கும் உமர் ரலியல்லாஹு பயப்படுவதே கிடையாது. அது தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வெற்றியாளர்களின் அடையாளம். வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பழிச்சொற்களை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்க இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க, எல்லாம் சொல்ல தான் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதை உள்ளத்தில் போட்டு குப்பையை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் வேறு விதமான உடல் ரீதியான கோளாறுகளையும் தான் கொடுக்கும். தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியான ஆளுமை அவர்கள். யாருக்கு பற்றியும் எந்த சமயத்தில் எந்த பழிச்சொல்லையும் அவங்க காதில் கேட்கவே மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ பெரிய ஆளுமை அவர்கள். எனவே அல்லாஹ் அவர்களுடைய எழுத்துக்கு சக்தியை கொடுத்தான், அவர்களுடைய வார்த்தைக்கு சக்தியை கொடுத்தான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுவிடத்திலே பல சமயங்களிலே அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்துக்கு தோதுவா குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும். சற்றேறக்குறைய 25க்கும் அதிகமான வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துக்கு ஒப்ப இறங்கியிருக்கிறது என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அவ்வளவு ஆளுமை மிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் எழுதுறாங்க, அவங்களுடைய நீதம் எப்படி இருந்தது, அவங்களுடைய நேர்மை எப்படி இருந்தது. அவங்க சிறந்த ஆட்சியாளராக இருந்தாங்க, தனி மனித விஷயத்திலும் சிறந்த தனி மனிதராக இருந்திருக்கிறார்கள், நீதியின் உரைக்கல்லாக இருந்திருக்கிறார்கள், சிறந்த தந்தையாக, சிறந்த குடும்ப தலைவனாக, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவனாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த விஷயமானாலும் உறுதியான நிலைப்பாட்டோடு அதை முடிவெடுத்து அதை செய்து காட்டக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மாமனிதராக செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கியிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நீதத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நீதிக்கு ஒரு உமர் என்று பல சமயங்களில் பேசத்தான் செய்கிறோம். நம்மிலே பலர் உமர்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த உமர்னு பேர் வச்சவங்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்று வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பேர் வச்சவங்க மட்டும் இல்லை, பேர் வைக்காத நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து தான் அவங்கள மாதிரி வரணும். பாருங்கள், அவங்களுடைய நேர்மைக்கு நீதிக்கு ஒரு உதாரணம் போதும். குத்தப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, சக்கராத்தில் இருக்கிறாங்க, கடைசி நேரம், உடலை விட்டு உயிர் பிரிகிற நேரம், தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வரலாற்றில் கூட ஒரு செய்தி இருக்குது, தனக்கு பின்னாடி ஆட்சியாளர் யாருன்னு தேர்வு செய்யக்கூடிய தேர்வு குழுவுக்கு 6 பேர் நியமித்தாங்க.
கூட ஒரு ஆள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சேர்த்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட பிள்ளையை பற்றி சொல்லும்பொழுது சொன்னாங்க, இவர் வெறும் ஆலோசகர் தான், இவர்கிட்ட யாரும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பொறுப்பை கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை பார்க்குறோம். மகனுக்கு பின்னால் மகனுக்கு பின்னால் பேரன் அப்படியே கொள்ளு பேரன் போய்கிட்டே இருக்குது இல்லையா? எல்லா இடத்துலையும் எல்லா தரப்புலையும் அது இருக்குது. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க, தனக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தவங்க இந்த இதுக்கு வந்துடணும் அப்படி சொல்லி. ஆனால் உமர் ரலியல்லாஹு தீர்க்கமாக சொல்லிட்டு போனாங்க. அந்த புள்ள ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர், இவரும் பெரிய சஹாபி, மகத்தான சஹாபி. அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, சக்கராத்தில் இருக்கேன், ரசூலுக்கு பக்கத்தில் நான் அடங்க வேண்டும் என்ற ஆசை. ஆனாலும் நான் இன்னைக்கு அமீருல் மூமினின் தான், மூமின்களுக்கெல்லாம் தலைவர் தான், நான் ஹலீஃபா தான். ஆனாலும் நான் ஹலீஃபா என்ற அந்தஸ்தில் நான் கேட்கல, நான் நபியின் நேசன் என்ற அடிப்படையிலே கேட்கிறேன். நீங்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் தான் ரசூல் அடக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் போய் கேட்டு அனுமதி வாங்கிட்டு வரணும். ஹலீஃபா கேட்டார்னு கேட்கக்கூடாது, உமர் பின் ஹத்தாப் கேட்டார்னு கேட்கணும். எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு வார்த்தை இது. ஹலீஃபா கேட்டார்னா அது உத்தரவாக இருக்கலாம். நான் ஹலீஃபா கிடையாது, இப்போ நான் ஒரு சராசரி உமராக கேட்குறேன். அவங்கள நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக கேட்டு அவங்கள்ட்ட அனுமதி கொடுத்தா இனி அங்கே அடக்கணும். போய் கேட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, எனக்குன்னு நினச்ச அந்த இடம், ஏன்னா என் பாபா அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்காங்க, என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, எனக்குன்னு அந்த இடத்தை நினச்சேன். என்னை விட சிறப்பான ஒரு உமர், அவருக்கு தாராளமாக நான் விட்டு தருகிறேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இவங்க தான் சஹாபாக்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு புள்ள சொன்ன பின்னாடி மறுபடியும் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, இப்போ நான் ஹலீஃபாவா இருக்கிறேன்னு நினைப்பில் கூட சொல்லியிருக்கலாம், நான் மௌத்தான பின்னாடி என்னை ஜனாசா நீங்கள் தூக்கிட்டு போகணும், அங்கே போய் கொண்டு அங்கே பக்கத்தில் வைக்கும் பொழுது ஜனாசாவாக மையமாக மைத்தத்தாக இறந்து போன சடலமாக உமர் வந்திருக்கிறார். இப்பொழுது இவர் ஹலீஃபா கிடையாது, இவர் அமீர் மூமின் கிடையாது, எந்த பொறுப்பும் இவருக்கு இல்லை. இப்பொழுது இறந்து போய் இவர் பிரேதமாக இருக்கிறது, பிரேதம் மட்டும்தான் எனக்கு, சடலமாகத்தான் இருக்கிறார். இப்பொழுது உங்களிடத்திலே கேட்க சொன்னார் எங்களுடைய தகப்பனார், அவர் இங்கே நடக்கலாமா, நீங்கள் முழு சம்மதம் கொடுத்தா தான் நடக்க முடியும். அதில் சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அழுதுகிட்டே சொன்னாங்க, என்னை விட எத்தனையோ படி மேலானவர் உமர், அவரை இங்கே நல்லடக்கம் செய்வதற்கு நான் தாராளமாக நான் விட்டு தருகிறேன், சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டாங்க. எவ்வளவு நீதி, எவ்வளவு நேர்மை, சிறந்த ஆட்சியாளர். அவங்கள மாதிரி ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது. பகலெல்லாம் மக்கள் பொறுப்பு என்றால் இரவிலும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலும் அதே போன்று மக்களை கண்காணிக்கக்கூடிய விஷயத்தில் அப்படி சுற்றி சுழன்றுக்கிட்டே வருவாங்க. தனிமையிலே உட்கார்ந்தால் தன்னை நினைத்து வருந்துவார்கள், அழுவார்கள். தாடியெல்லாம் நினையும் அளவிற்கு குரானை ஓதியிருக்கிறார்கள் என்ற குறிப்புகள் எல்லாம் அவருடைய வரலாற்றில் இருக்கிறது. அப்போ இவ்வளவு சிறந்த ஆளுமை மிக்க மாமனிதரான ஹஜ்ரத் சையதுனா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 63வது வயதிலே துல்ஹஜ் மாதம் 23வது தேதியிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் நினைத்தது நடந்தது, அவர்கள் கேட்ட துவா பலித்தது. அதோடு சேர்த்து அவர்களிடத்திலே அல்லாஹ் சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நிர்ணயம் கொடுத்தான், நீங்கள் பலது ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஊரில் ஷஹாதத்தை கேட்டீங்க, அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒன்று தர்றேன், ரசூலுக்கு பக்கத்துலேயே அடக்க செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்தான். இந்த மகத்தான மனிதரை இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுகிற கண்ணியமான மாதத்தில் நிறைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும். வல்ல அல்லாஹ் அந்த மகத்தான மனிதர்களை போன்று வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.